ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, இன்னும் எத்தனை துன்பங்களை தான் அப்பா நான் தாங்குவேன் என்கின்றாயா? சரிதான் தங்கமே, ஆனால் நீ கேட்டிருக்கும் பலன் பெரிதல்லவா? அத்தனை சௌகரியத்தையும் தர நான் உன்னை சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமாகின்றது. வலி எவ்வளவோ அதற்கான கூலியும் மிகுந்ததே. கலங்காமல் இரு. உனக்கான வெற்றி உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைக்கப் போகின்றேன். கவனமாக கேள். உன்னை சுற்றி பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியும். பல ஆபத்துகளும் உன்னை சுற்றி இருக்கின்றது என்பதையும் நான் அறிவேன். அதனால்தான் இன்று இரவுக்குள் உனக்கு வழிகாட்ட நானே துணையாக வரப்போகின்றேன். இன்று இரவுக்குள் சூட்சமமாக யாராவது ரூபத்தில் வந்து உனக்கான பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வை நான் வழங்குவேன். கவனமாக கேள். இன்று சந்திக்கும் ஒவ்வொரு நபரையும் கவனமாக பார். கவனமாக அவர்கள் கூறும் வார்த்தைகளை கேள். அவர்கள் யார் வாயிலாவது நான் என்னுடைய கருத்துக்களை கூறுவேன். உன்னை சந்தித்து நான் ஆசீர்வாதம் வழங்கப் போகின்றேன். பிறரை விட உன் வாழ்வின் வெற்றி தாமதமாகிறது என்றால் நீ தகுதி இல்லாதவன் என அர்த்தமல்ல. உன் தகுதிக்கான அளவுகோல் பிறரை விட பெரியது என்று அர்த்தம். தொடர்ந்து போராடிக்கொண்டே இரு தங்கமே. நிச்சயம் உனக்கான வெற்றி உன்னிடம் வந்து சேரும். நீ வேண்டியதை விட நான் தரவிருக்கும் பரிசு மிக பெரியது. வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்தவர்கள் வேதனைப்பட தேவையில்லை. அனைத்தும் மீண்டும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை மற்றும் துணிவுடன் போராட்டம் இருந்தாலே போதும். நிச்சயம் வெற்றி உன் வசம்தான். என் மீது உனக்கு உள்ள நம்பிக்கை என்றுமே வீண் போகாது. அதன் பரிசாக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒன்று விரைவில் உன்னை வந்தடையும். கடந்த காலம் கருமேகம், அதனை மறந்துவிடு தங்கமே. நிகழ்காலம் பூமலை, அதில் நனைந்திடும். எதிர்காலம் திடமான வளம், அதை அனுபவித்திடு. எதையும் நினைத்து புலம்பாதே. நீ என்னிடம் வந்த பிறகு கூட ஏன் கஷ்டப்படுகின்றாய்? எதுவாயினும் என்மேல் சுமத்திவிட்டு உன்னுடைய வேலைகளை பார். அதற்கு மேல் நான் பார்த்து கொள்கின்றேன். எவரொருவரும் உன் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை. நீ இங்கு வாழ்வது உனது வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து கொள்வதற்காக அல்ல. எனவே என்னை அவர் தவறாக புரிந்து கொண்டார், இவர் என்னை புரிந்து கொள்ளவே இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. உன் லட்சியத்தை நோக்கி செல். இந்த சாயியின் ஆசியோடு நீ எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். மகிழ்ச்சியாக வாழ்வாய். உன் மனதில் ஓடும் எண்ணங்கள், கனவுகள், ஆசைகள் அனைத்தையும் அப்பா நான் அறிந்து வைத்துள்ளேன். நீ எண்ணிய நாட்களுக்குள்ளாகவே அதை நிறைவேற்றி தருகின்றேன் என்று உனக்கு நான் வாக்கு தருகின்றேன். நீ சற்றும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மிக பெரிய அற்புதத்தை விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தி காட்டுகின்றேன். உன்னை ஒரு அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்த போகின்றேன். உனக்கு பெரிய ஆசீர்வாதம் இப்பொழுது கிடைத்துள்ளது. நீ என்னையே தியானித்து கொண்டிரு. உன்னோடு நான் இருப்பதை முழுவதுமாக உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே. அனைத்தும் அறிந்தவன் நான். நீயாக என்னை தேடி வரவில்லை, வரவும் முடியாது. நான் தான் உன்னை வரவழைத்தேன். மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராய் வாழப் போகின்றாய். என்னை தஞ்சமடைந்த உன்னை எப்பொழுதும் நிர்கதியாக இருக்க விட மாட்டேன் என்பதையும் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் என்பதையும் உறுதியாக நம்பு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்னும் கொஞ்ச காலத்தில் உன் பிரச்சனைகள், நோய்கள், கடன்கள், கசப்பான உறவுகள் அனைத்தும் மாறி அனைத்திலும் சுகமாக வாழ ஆரம்பிப்பாய். இன்று இரவுக்குள் நீ என்னை காணப்போகின்றாய். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நல்ல வழியை நான் காட்டுகின்றேன். இன்று முதல் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்று உன் அப்பா நான் வாக்களிக்கின்றேன். ஓம் சாய்ராம்.